நமஸ்காரம். இனி கொஞ்ச நாளில் மாம்பழம் வரும். வாழைப்பழம் எப்போதும் இருக்கிறது. இது என்ன பழம், அது என்ன பழம்னு நாம் எப்போதாவது குழம்பி இருக்கிறோமா? நிச்சயம் இல்லை. வாழைப்பழம் மஞ்சள், அதுவும் பச்சை பழம் உள்ளது. மாம்பழமும் மஞ்சள். இந்த ஒற்றுமை இருந்தாலும் யாரும் மாம்பழத்தை வாழைப்பழம் என்று மயங்கி விடுவதில்லை, மாற்றி புரிந்து கொள்வதில்லை. அதன் சுவை இருக்கிறது, வடிவம் இருக்கிறது, விலை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. இதை போலத்தான் உலகத்தில் எல்லா பொருள்களும் நமக்கு எந்த சந்தேகத்துக்கும் நேரமில்லாமல் அதன் வடிவத்தோடும் அடையாளங்களோடும் தெளிவாக உள்ளன. ஆனால் நாம் தான் அதை போல் சரியான அடையாளம் இல்லாமல் இருக்கிறோம். இது ஒரு உடலோடு இருக்கிறோம். இந்த உடலுக்குரிய அடையாளங்கள் வேறாக இருக்கின்றன. உயரம், குள்ளம், பருமன், வெளுப்பு, சிகப்பு, கருப்பு, இன்னும் எத்தனையோ, ஆண், பெண், மிருகம், மனிதன், மரம் என்று எத்தனையோ அடையாளங்கள், எத்தனையோ வேற்றுமைகள். ஆனால் இவற்று ஒவ்வொன்றுக்குள்ளும் இருக்கும் ஆத்மா, அவரும் வேறு அடையாளத்தோடு தான் இருக்க வேண்டும். அவர் வேறு. நான் சொல்லும்போது நான் வேறே, என் உடல்னு சொல்லும்போது உடல் வேறே. ஆனால் இந்த உடலுக்குள் ஆத்மா இருக்கிறார்கிறது கண்ணுக்கு தெரிவதில்லை. அதனால் அவர் அடையாளங்களை நேரே பார்க்க முடியவில்லை. எந்த பொருளை அடையாளங்களோடு நேரே பார்க்கிறோமோ, தொடுகிறோமோ, சுவைக்கிறோமோ, முகர்கிறோமோ, அந்த இரண்டு பொருள்களுக்குள் ஐயம் வராது. ஐடென்டிபிகேஷனில் குறை இருக்காது. ஆனால் இந்த ஆத்மாவுக்கும் உடலுக்கும் நடுவில் அந்த ஐடென்டிபிகேஷன் ப்ராப்ளம் உள்ளது. ஆத்மாவை பார்க்க முடியவில்லை, உணரத்தான் முடிகிறது. படித்திருக்கிறோம், புரிகிறது. இருக்கிறார் என்று ஒத்துக்கொள்ள முடிகிறது. ஆனால் அடையாளங்களை வேறுபடுத்தி பார்க்க முடியாதபடியால் குழப்பி விடுகிறோம். நானே உடல் என்று தோன்ற ஆரம்பித்து விடுகிறது. அது போராதென்று மாம்பழமும் வாழைப்பழமும் ஒரு தட்டில் தனித்தனியே இருக்கின்றன. பிரித்து எடுத்து விடலாம். இதை ஒருத்தர் இடத்தில் கொடுக்கலாம், அதை ஒருத்தர் இடத்தில் கொடுக்கலாம். ஆனால் எப்போதும் இந்த ஆத்மா உடலுக்குள்ளேயே சிக்கி இருக்கிறார். பிரித்தெடுக்க முடிவதில்லை. எடுக்க முடிந்த நாளில் புறப்பட்டே போய்விடுகிறார். அப்புறம் எப்படி தெரிந்து கொள்ள? இதுதான் சிக்கல். வெளியே தனித்திருந்து பார்த்தோமானால் இது வேறு, அது வேறுன்னு அடையாளத்தோடு புரிந்து கொள்வோம். அவர் ஞானமுடையவர், உடலுக்கு ஞானம் இல்லை. அவர் நித்தியமானவர், எப்போதும் இருப்பவர், உடல் அழியக்கூடியது. வேறுபாடுகள்லாம் நிறைய இருக்கின்றன, தெளிவான வேறுபாடுகள். ஆனாலும் குழம்ப காரணம் கண்ணுக்கு தெரியாமையும் எப்போதும் உடலுக்குள்ளேயே இருக்கிறதையும். இதனால் தான் புரியாமல் போகிறது. நம் ஆச்சாரியர்கள் எல்லாரும் இதை எப்படி நமக்கு புரிய வைக்கலாம் என்றுதான் முனைப்போடு செயல்பட்டிருக்கிறார்கள். பழங்களை பிரித்து பார்த்து விடுகிறோம், எந்த பொருளையும் பிரித்து பார்க்கிறோம். இதையும் அதே போல் தாராளமாக பிரித்து பார்க்கலாம். ஆனால் சற்று முயற்சி தேவை. அதற்குத்தான் பகவத்கீதையில் கண்ணன் இதன் அடையாளம் யாது, அதன் அடையாளம் யாது என்று கிட்டத்தட்ட 2வது அத்தியாயம் முழுமையும் அதையேதான் விளக்கினார். இதை புரிந்து கொள்ள ஒன்று தேவை. மரணம் ஏற்பட்ட பிற்பாடும் நான் இருக்க போகிறேன், இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும்.
அன்றோடு நான் முடிந்து விட போகிறேன்னு நினைவே தவறு. தனித்து உடல் கீழே விழும், நான் தொடர்ந்து வாழப்போகிறேன். இது கொஞ்சம் அதிர்ச்சிகரமாக இருக்கும், ஆனால் உண்மை அதுதான். இந்த உண்மை புரிந்தால்தான் இதன் அடையாளம் வேறு அதன் அடையாளம் வேறு என்று தெரியும். கடைசி நாள்னு ஊர் பேச போகிறதே, அதோடு நான் என்கிற ஆத்மா முடிய மாட்டார். தொடர்ந்து வாழ்வேன். அதை போலத்தான் தொடர்ந்து பல மரணங்களுக்கும் பிற்பாடும், என்னுடைய நான் எடுத்த பல உடல்கள் விழுந்த பிற்பாடும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றும் வாழ்வேன், என்றும் வாழ்வேன். உடல் வாழாது, வாழ்வேன் என்று சொல்லவும் சொல்லாது. ஆகவே அது வேறு, நான் வேறு. இதுதான் அடிப்படை உண்மை. திரும்ப சொல்லுகிறேன், மரணம் ஏற்பட்ட பிற்பாடு நான் தொடர்ந்து வாழப் போகிறேன். அந்த நான் என்பது இந்த உடலை சொல்லவில்லை, ஆத்மாவை கூறுகிறேன். அதனாலதான் ஆத்மா நித்தியம். அர்ஜுனா, நீ என்ன சண்டையிட்டாலும் யார் ஆத்மாவையும் உன்னால் அழிக்க முடியாது. நீ சண்டையே போடாவிட்டாலும் உடல் விழுந்துதான் தீரப்போகிறது. இந்த உண்மையை புரிந்து கொள்னு கண்ணன் சொல்லுகிறார். ஆனால் அடையாளத்தினாலே குழம்பி விடுகிறோம். பிரித்து பார்க்க முடியாதபடியாலேயும் எப்போதும் உடலுக்குள் ஆத்மா இருக்கிறபடியாலேயும் அவ்வளவுதான் நமக்கு புரிகிறது. அதிலிருந்து மீண்டு வர வேண்டும், தாண்டி சிந்திக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.